இயேசு கிறிஸ்து ஒருமைக்கும் பன்மைக்கும் அப்பாற்பட்டவர், மேற்பட்டவர். சிங்குலர் ப்ளூரல்னு சொல்கிறோம்ல, ஒருமை பன்மை. தெய்வம் ஒன்றா, ரெண்டா, மூணா, ஆயிரமா, ஆயிரக்கணக்கில் இருக்கா, 33 தேவர்கள் இருக்காங்களான்னா அன்றைக்கி மனுஷன் மூளையில் ஆராய்ச்சி செய்கிறார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், அதனால் தெய்வம் வேற, இயேசு கிறிஸ்து இல்லை, தெய்வம் கிடையாது அப்படிலாம் ஒரு கூட்டம் சொல்லுது. அது அல்ல, இவரே மெய்யான தேவன், ஆதியிலே வார்த்தையாக இருக்கிற தேவன். தெய்வத்தை அளவிட முடியாது. தெய்வத்துடைய ஒருத்தர் நமக்கு மனுஷனுக்கு தெரிஞ்சது 1, 2, 3ன்னு இப்படி நம்பர்ஸ். கடவுளுக்கு எண்ணிக்கை கிடையாது. மாபெரும் சக்தியாக வல்லமையாக அவர் இருக்கிறார். அவர்னு நம்ம சொல்கிறதே, சிலர் அவன் அப்படின்னு சொல்கிறாங்க, தெய்வத்தை ஒருமையில் சொல்கிறாங்க அவன். சில பேர் சொல்கிறாங்க தெய்வத்தை அவள் அப்படின்னு சொல்கிறாங்க, பெண் தெய்வமாக சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்முடைய மனசுக்குள்ள கணக்கு. ஆனால் தெய்வம் என்பது எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்ட மகாபெரும் வல்லமையானவர், சர்வ வல்லமை உள்ளவர். அவரால் செய்ய முடியாத அதிசயமான ஒரு காரியம் இல்லை. அவர் ஆதியிலே தேவனோடு வார்த்தையாய் சத்தமாக கேட்க முடியாது இருக்கிறார். இனிய ஓசை, இனிய நாதம், இயேசு நாதம். அல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்து சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருடைய வார்த்தையில் தான் எல்லாம் உண்டாகுது. பூமியிலேருந்து வானங்கள், அண்ட சராசரங்கள், நட்சத்திரங்கள், எத்தனையோடி நட்சத்திரங்கள் இருக்குது. சூரிய குடும்பம் போல் எத்தனையோ விண்வெளி கோள்கள் இருக்குது. நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம்தான். ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் படைத்திருக்கிற அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் ஓசையாக சத்தமாக வெளிப்படுறாரு. அந்த ஓசை, அந்த இனிய நாதம், அந்த இனிய ஓசை மாம்சமாகி, நம்ம மாம்சத்தில் இருக்கிறோம் இல்லையா, அந்த பூமியிலேருந்து எடுக்கப்பட்ட, அந்த மண்ணிலேருந்து எடுக்கப்பட்ட அந்த மனிதர்களுக்காகவே, அந்த மண்ணாகவே அவர் வருவதற்கு மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அது பிதாவாகிய தேவனுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமை. பிதான்னா எல்லாத்தையும் படைக்கிறதுனால நமக்கு தெரிஞ்சது அப்பாங்கிற வார்த்தையை அவரை சொல்கிறோம், அவ்வளோதான். தெய்வத்துக்குன்னு ஒரு வேறு நம்மளும் சூட்டுறோம். அப்படி நாம் என்னன்னு ஒருத்தர் கேட்குறாரு பழைய ஏற்பாட்டில், இருக்கிறவராக இருக்கிறவன், இருக்கிறவராக இருக்கிறவர், இருக்கிறவராக இருக்கிறேன். அவர் அப்படியே இருக்கிறவர். அவர் ஆரம்பிக்கவும் படலை, அவர் முடிவும் கிடையாது அவருக்கு. நீங்கள் நினைக்கிறீங்களா மனுஷனுக்கு முடிவு இருக்குன்னு? இல்லை, நமக்கும் ஒரு துவக்கம் இருக்குது, அதான் நித்திய ஜீவன். அல்லேலூயா. அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். நமக்கும் முடிவு இல்லை, நமக்கும் துவக்கம் இல்லை. அடுத்த வீடியோ பாருங்கள், தெளிவாக சொல்கிறதுக்கு. அடுத்த வீடியோவில் அதை நான் சொல்கிறேன். நமக்கும் துவக்கம் இல்லை, முடிவு இல்லை. ஏன்னா நம்ம தேவனுடைய ஜீவ சுவாசம், தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. மரணம் நமக்கு முடிவல்ல, இந்த சரீர மரணம் முடிவல்ல. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.